ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி கம்ஃபர்ட்டான ஒரு லன்ச் தான் செய்ய போகிறோம். ரைஸ், ரசம், ஃபிஷ் ஃப்ரை இது தான் பண்ண போகிறோம். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். எப்போயுமே சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற போடுறது, புளி ஊற வைக்கிறது, ஏதாவது ஊற வைக்கிறது இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு மற்ற வேலைங்களெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்குறதுக்குள்ளே அது நல்லாவே ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அரிசியும் புளியும் ரசத்துக்கு ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மீன் ஏன் எங்கள் வீட்டில் நிறைய எடுக்கிறோன்னா, என் பெரிய பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சிக்கன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டான், அவன் அதை சாப்பிட தெரியாது அவனுக்கு. ஃபிஷ் அப்படி இல்லை, சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு பிடிக்கிறதாவே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா பார்த்திங்கன்னா, முதல்லலாம் நான் அந்த சக்தி மசாலா பேக்கெட்டில் வரும் இல்லைங்களா, ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லி, அது மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டு செய்வேன். ஆனால் ரீசன்ட் டேஸ்லலாம் இந்த சிக்கன் 65க்கு போடுவாங்க இல்லையா, அந்த மசாலாவே மீனுக்கு போட்டு நாங்கள் செய்வோம் ஃப்ரைக்கெல்லாம். அது வந்து அந்த கறி கடையிலே நம்ம கேட்டோம்னா அவங்க 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தருவாங்க. ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகம் தான் அது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஆனால் அதில் உப்பு கம்மியாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிட்றதுனால உப்பும் காரமும் லைட்டாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை ஒவ்வொன்றா போட்டு பெரட்டி எடுத்து ஊற வச்சிட்டோம்னா அதுவுமே நல்லா ஊறிடும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மசாலாவுக்கும் அந்த மசாலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்கும் டேஸ்ட் வைஸு. அந்த மசாலா அந்த நம்ம மல்லித்தூள், கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு செய்கிறது வந்து பக்கா ஹோம்மேட் அந்த மாதிரி இருக்கும். இந்த மசாலா போடுறது வந்து நீங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டே இருக்கும், அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் கடையில் ஃபிஷ் ஃப்ரை வாங்குறதே விட்டுட்டோம். அந்தளவுக்கு இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இதுதான் விரும்பி சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்? சிக்கனா மட்டனான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரசத்துக்கு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரசம் கொஞ்சம் நிறையவே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சைட் டிஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அதுவே தான் மெயின் டிஷ்ஷுன்றதுனால எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன். புளியும் நிறைய தான் ஊற வச்சேன், மிளகு சீரகமும் நிறைய தான் போட்டேன். நாங்கள் அது மிளகு சீரகம் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம். இது அம்மா ஸ்டைல் தான் ரசம். எனக்கா ஒன்று வைக்க தெரிஞ்சதெல்லாம் இல்லை ரசம். அம்மா வைக்கிற மாதிரி தான் நானும் வைப்பேன். பச்சை மிளகா போட்டு தான் அம்மா ரசம் வைப்பாங்க. அரைக்கும் போது ஒன்று போடுவாங்க, தாளிப்புக்கும் மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க, பச்சை மிளகா தான். அது பச்சை மிளகா எப்படின்னா, அந்த காம்பு வந்து கிள்ளிட்டு அந்த காம்பு இருக்கிற இடத்துல வந்து நசுக்கிப்பாங்க. இடிக்கல் வச்சோ இல்லை இந்த மாதிரி சூரிக்கத்தி வச்சோ நசுக்கிட்டு தான் அது போடுவாங்க. நான் அது பெரிய பெரிய மிளகா அப்படின்றதுனால பாதியாக உடச்சிக்கிட்டேன். நீங்கள் மீடியம் சைஸில் இருக்கிறதுனா உடைக்கலாம் தேவையில்லை, அது காம்பை நசுக்கிட்டு மட்டும் போட்டால் போதும். கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சரி சாப்பாட்டுக்கு ஒலை வச்சிடலாம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகும், நம்ம அதுக்குள்ளே ஃப்ரை ரசம்லாம் வச்சு முடிச்சிடலாம் தான் ஃபஸ்ட்டு ஒலை வச்சுட்டேன். வச்சு முடிச்சுட்டு புளியை கரைச்சி வச்சுட்டேன்னா ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் புளியை கரைச்சிட்டு தொக்கெல்லாம் அதில் விட மாட்டேன். தொக்கு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரசமே தாளிப்பேன். ஒரு சிலர் அப்படியே கை பிடிச்சிட்டு ஊற்றும்போது கை பிடிச்சி தான் ஊற்றுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு, மிளகா, மிளகு சீரகம் அரைச்சி அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்பலாம் அது வதக்க வேண்டாம், ஏன்னா பூண்டு ரொம்ப தீஞ்சு போயிடுச்சுன்னா ரசம் கசப்பாயிடும். சும்மா லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். அது வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி அது புளிப்பு போதுமா, உப்பு நம்ம ஆல்ரெடி ஊற வைக்கும்போது போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. எனக்கு ஊற வைக்கும்போது போட்டது பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போட்டேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நான் ரசப்பொடி போட்டு தான் ரசம் வைப்பேன். உங்களுக்கு
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது போட்டு நல்லா கொதிக்கலாம் கூடாது. கொதி வர ஸ்டேஜில் தான் கொத்தமல்லி தூவி மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வாசனையாக இருக்கும். ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு ஒலையும் காஞ்சிடுச்சு. அரிசி கழுவி போட்டுட்டேன். சாப்பாடு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சரி நம்ம மீனும் வறுத்துடலாம் சைட்லன்னு சொல்லி தவா வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அதிலே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா அது அப்போ தான் அந்த ட்ரையாக இருந்தெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் தவா, அப்போ தான் மீன் ஒட்டாமல் வரும். கருவேப்பிலை 2 கொத்து வச்சுட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம மீனை வச்சிடலாம். மீனெல்லாம் வச்ச பிறகு 2 ஸ்பூன் ஆயில் மறுபடியும் அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துதான் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு என்ன சண்டேஸில் கம்ஃபர்ட் ஃபுட்டாக சமைச்சு சாப்பிட பிடிக்கும்? அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி என் பையனுக்கு பிடிச்சதோ எனக்கே பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட்டை மாற்றி தான் நான் சாப்பிடுவேன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே சமையல் இது தான். சாதம், ரசம், ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக செஞ்சு சூடாக சாப்பிட வேண்டியதுதான். நானும் சாப்பிட்டுட்டு என் பெரிய பையனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். இந்த மெனுவை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.